अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमत अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। आज आप நீங்கள் இன்று யூகே ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளீர்கள். ஆண்டு மாநாட்டின் நோக்கம் என்னவென்றால், நீங்கள் உங்களது ஆன்மீக மார்க்க விஷயங்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்வதற்கு முயற்சி செய்வதாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாநாட்டின் நோக்கத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். அல்லாஹ் பெண்களுக்கு இஸ்லாத்தின் மார்க்கத்தில் எந்தளவு அந்தஸ்தை வழங்கியிருக்கிறான் என்றால், ஒவ்வொரு பெண்ணும் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய சுய சீர்திருத்தத்துடன் தம் சந்ததிகளின் சீர்திருத்தம் தர்பியத்திற்காகவும் முயற்சிக்க வேண்டும். இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய அந்தஸ்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் அவ்வாறு செய்தால் இந்த இம்மையில் மற்றும் தம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதோடு தம்முடைய சந்ததிகளின் வாழ்க்கையும் வெற்றி பெற செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். ஜமாத்துடைய முன்னேற்றத்தில் பெண்களுடைய முக்கிய பங்களிப்பு உள்ளது. பல பெண்கள் கேள்வி கேட்கிறார்கள், நாங்கள் உலக கல்வியை கற்கிறோம், அத்துடன் ஜமாத்துக்காக பயன் தரக்கூடியவர்களாக நாங்கள் எவ்வாறு ஆக முடியும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்களது பொறுப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஃபீல்டில் இருந்தாலும், எந்த துறையில் பணியாற்றினாலும், அல்லது வீட்டை பராமரிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும், ஜமாத்திற்கு பயன் தரக்கூடியவர்களாக நீங்கள் ஆக முடியும். உங்களில் சிலர் சிறு குழந்தைகளுக்கு தாயாக உள்ளீர்கள், அல்லது பெரிய பிள்ளைகளுக்கு தாயாக உள்ளீர்கள், அல்லது வரக்கூடிய சந்ததிகளுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு தாயாக ஆகக்கூடியவர்களும் உள்ளீர்கள். அனைவருக்கும் இந்த அடிப்படை சிந்தனை இருக்க வேண்டும். சமூகத்தை சீர்திருத்தத்திற்கு உங்களது பங்களிப்பு மிகவும் அவசியமாகும். அதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளைகளின்படி நடந்தவாறு, தம்மை சீர்திருத்தியவாறு, தமது மார்க்க ஆன்மீக நிலைகளை மேம்படுத்தியவாறு ஒரு புரட்சியை கொண்டு வர வேண்டும். அதற்காக இஸ்லாமிய போதனைக்கேற்ப எப்படிப்பட்ட வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால், அது நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நமது ஜமாத்துடைய முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்களிப்பு வகிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது தொடர்பாக இன்று சில விஷயங்களை உங்கள் முன்னால் எடுத்து வைப்பேன். இது தொடர்பாக எப்பொழுதுமே பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விஷயங்களை எப்பொழுதுமே நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் நமது நோக்கத்தை எப்பொழுதும் முன்னிறுத்த வேண்டும். அப்பொழுதுதான்
ஜமாத்தின் முன்னேற்றத்தின் படித்தரங்களில் நாம் பங்களிப்பை வழங்க முடியும். நமது சந்ததிகளை பாதுகாக்க முடியும். அவர்கள் பயனளிக்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்க முடியும். இந்த விஷயங்களை எப்பொழுதும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் பெண்களுக்கு பெரும் அந்தஸ்தை வழங்கியிருக்கின்றான். ஆகவேதான் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளக்கியவாறு கூறுகிறார்கள், பெண்களுடைய உரிமைகளை பற்றி. ஏனென்றால் நம்முடைய சமூகத்தில் சில சமயம் பெண்களுக்கு அவர்களுக்குரிய அந்தஸ்து கொடுக்கப்படுவதில்லை. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், பெண்கள் மிகவும் அற்பமானவர்கள் என்று நீங்கள் கருதாதீர்கள். ஒருபோதும் கிடையாது. நம்முடைய முழுமையான நேர்வழிகாட்டியான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் மிகச் சிறந்தவர் யார் என்றால் எவர் தமது மனைவியுடன் குடும்பத்துடன் நல்ல முறையில் நடந்து கொள்கிறாரோ அவர்தான். மனைவியுடன் நல்ல முறையில் அவரது நடத்தை இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் ஒருவர் மற்றவருடன் எப்போது நல்ல நடந்து கொள்ள முடியும் என்றால் அவர் தம் மனைவியுடன் நல்ல நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக துன்புறுத்தக்கூடாது. அவ்வாறு சம்பவங்கள் நிகழ்கின்றன. ஒரு சில சமயம் கோபத்தால் நிறைந்த ஒரு மனிதன் மனைவியுடைய சின்ன விஷயத்திற்காக அடிக்கிறார். அந்த பெண் சில சமயம் அடிபட்டு இறந்து விடுகிறாள். ஆகவே அல்லாஹ் கூறுகின்றான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த மனைவி தகாத வேலை செய்தால் தண்டிக்க வேண்டும். மனிதன் இந்த விஷயத்தை உள்ளத்தில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கத்திற்கு எதிராக மனைவி ஏதாவது செய்தால் அதை பொறுத்து கொள்ளக்கூடாது. அத்துடனே அந்த மனிதன் மிகவும் கடுமை காட்டக்கூடியவனாகவும் இருக்கக்கூடாது. சின்ன ஒரு தவறையும் கூட கண்ணு காணாமல் இருக்கும் அளவுக்கு கடினமாக மனிதனாக இருக்கக்கூடாது. பாருங்கள், திருக்குர்ஆனுடைய ஒளியில் அன்னார் எந்தளவு அழகிய போதனை எடுத்து வைக்கிறார்கள். முதல் விஷயம் என்னவென்றால், மற்றவரிடம் மனிதன் எவ்வாறு நீதியோடு நடந்து கொள்ள முடியும் என்றால், பல புகார்கள் வருகின்றன. பல பெண்கள் எழுதுகிறார்கள், மனிதன் வெளியே அல்லது ஜமாத் பணிகளில் நல்ல மனிதர் என்று பெயர் வாங்கியிருக்கிறார், இவரை போன்று நல்லவர் கிடையாதே என்று கூறப்படுகின்றது. உயர்ந்த ஒழுக்கங்களை கொண்டவர் என்று கூறப்படுகின்றது. ஆனால் வீட்டில் அவர்கள் பெரும் முசீபத்தை கொண்டு வந்திருக்கிறார். மனைவியுடைய உரிமைகளை கொடுப்பது கிடையாது, குழந்தைகளுடைய உரிமைகளை கொடுப்பது கிடையாது, கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் என்ன கூறியுள்ளான் என்றால், பெண்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இதை விளக்கியவாறு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், நீங்கள் வீட்டில் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் வெளியே என்ன நன்மை செய்ய போகிறீர்கள்? உங்களது அந்த நன்மைகள் எதுக்கும் உதவாது. வெளியே நீங்கள் மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொண்டால் அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையிலேயே நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர், உயர்ந்த ஒழுக்கங்களை கொண்டவர் என்று நீங்கள் கருதப்படுவீர்கள். உலகைக்கு காட்டுவதற்காக வெளியே நன்மைகள் செய்வது சரியானதல்ல. அன்னார் கூறுகிறார்கள், ஒரு பெண் தவறான வேலை செய்கிறார் என்றால் அவருக்கு நீங்கள் எச்சரிக்கையூட்டுங்கள், புரிய வைக்க வேண்டும். ஆனால் எச்சரிக்கை செய்வது எப்பொழுது ஆகுமானது என்றால், மனிதனும் சுயமாகவே உயரிய இஸ்லாமிய போதனைக்கு ஏற்ப நல்ல பணிகளை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை செய்வதை குறித்து மனிதனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், மனிதனும் நீங்கள் முதலில் உங்களை சீர்திருத்த வேண்டும் என்று மனிதனுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. பெண்களுடைய உள்ளத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் அமர்த்தி விடுங்கள், மார்க்கத்திற்கு எந்த விஷயத்தையும் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று. அனுபவத்தில் பல விஷயங்கள் வருகின்றது. பெண்கள் மார்க்கத்தை நடித்திருக்கிறார்கள்.
ஆண்கள் மார்க்கத்தை விட்டு விலகி இருப்பார்கள். ஆண்கள் மார்க்கத்தில் இல்லை என்றால் பிறகு பெண்களை எவ்வாறு சீர்திருத்த முடியும்? எவ்வாறு அவளிடம் நீங்கள் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள் என்று கூற முடியும்? இந்த விஷயங்களை எப்பொழுதும் முன்னால் நிறுத்த வேண்டும். அல்லாஹ் பெண்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க சொல்லியுள்ளான் என்றால் சில ஆண்கள் நினைப்பது போன்று அடிப்பதற்கு அனுமதி கிடைத்துள்ளது என்று நினைக்கக்கூடாது. ஆண்களுக்கு அடிப்பதற்கு உரிமை உள்ளது என்று சில அறியாத பெண்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அதற்கிட சில நிபந்தனைகள் உள்ளன. அது எந்த ஒரு ஆணும் அல்லாஹ் இந்த இடத்தில் பெண்களுடைய உரிமைகளை பாதுகாத்துள்ளான். பெண்களோடு நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளான். இந்த விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய தோழர் தம்முடைய மனைவியுடன் கடுமையாக நடந்து கொண்டது காரணமாக அன்னாருக்கு இல்ஹாம் இறங்கியது. இந்த முறை சரியானதில்லை, தடுக்கப்பட வேண்டும் என்று. இந்த இல்ஹாமில் அனைத்து ஜமாத்தினருக்கும் வழிகாட்டல் உள்ளது. உங்களுடைய மனைவியுடன் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று. அவர்கள் அந்த பெண்கள், அதாவது உங்களுடைய அடிமைகள் கிடையாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பரஸ்பரம் ஒரு ஒப்பந்தம் உள்ளது. உங்களுடைய ஒப்பந்தத்தை மீறக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைருக்கும் லி அஹ்லிஹி, அதாவது உங்களில் நல்ல மனிதர் யார் என்றால் தன்னுடைய மனைவியோடு நல்ல நடந்து கொள்ளக்கூடியவர். அன்னார் கூறினார்கள், ஆன்மீக மற்றும் பௌதீக முறையில் மனைவியுடன் நல்ல நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் இறைவனை பொறுத்தவரை தலாக் கொடுப்பதில் எவர் விரைவாக செயல்படுகிறாரோ அவர் மிக மோசமானவர் ஆவார். பாருங்கள், இந்த காலத்தினுடைய இமாம் பெண்களுடைய உரிமைகளை எவ்வாறு நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இஸ்லாமிய போதனையின் ஒளியில் எவ்வாறு எடுத்து கூறியுள்ளார்கள் என்று பாருங்கள். இஸ்லாம் இந்த உரிமைகளை நிலைநாட்டியுள்ளது. தற்காலத்து சூழலில் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. இஸ்லாம் நவுது பில்லா பெண்களுடைய உரிமைகளை பறிக்கிறது என்று கூறுகிறார்கள். இஸ்லாமோ எல்லா இடத்திலும் பெண்களுக்கான உரிமையை கொடுக்க விரும்புகின்றது. இன்னொரு விஷயத்தை நான் விளக்கிவிடுகின்றேன். சில ஆண்களும் முறையீடு செய்கிறார்கள். பெண்கள் எவ்வாறான விஷயங்களை பேசுகிறார்கள் என்றால் வீட்டில் அதனால் குழப்பங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. பெண்களும் பொறுமை, துணிவு, துவாவுடன் வீட்டில் வாழ்வை கழிக்க வேண்டும், தம்முடைய குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும், மார்க்கத்தை நிலைத்திருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். பொதுவாக என் அனுபவத்தில் வந்தது என்னவென்றால், அல்லாஹ்வின் அருளால் பெண்களுடைய பெரும்பாலார் நன்மையில் மிகவும் முன்னேறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நற்செயல்களை செய்யக்கூடியவர்களாவார். சில பெண்கள் ஆண்களை காட்டிலும் முன்னேறி இருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு எதிராக இன்று செய்யப்படுகின்ற பிரச்சாரம் என்னவென்றால், இது மிகவும் இஸ்லாத்து பெண்களுக்கு உரிமை இல்லை என்று இந்த புரபகண்டா செய்யப்படுகின்றது. இதிலிருந்து நான் தப்பித்திருக்க வேண்டும். சில சமயம் இவ்வாறான பெண்கள், எந்த பெண்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அல்லது திருக்குர்ஆனுடைய போதனை பற்றி சரியான அறிவு இல்லையோ, அல்லது ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நூல்களை படிப்பதில்லையோ, அல்லது அன்னாருடைய அறிவுரைகளை கேட்டதில்லையோ, உலக மக்களுடைய விஷயங்களை கேட்டு தாக்கத்திற்கு ஆளாகிவிடுகிறார்கள். இந்த விஷயங்களிலிருந்து நாம் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு சிறுமியும் தப்பித்திருக்க வேண்டும். இது ஷைத்தானுடைய செயலாகும். மார்க்கத்தை விட்டு நம்மை அகற்றுவதற்குள் மார்க்கத்தை விட்டு விளக்கக்கூடிய விஷயமாகும். ஜமாத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும், வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். இஸ்லாமோ பெண்களுடைய உரிமைகளை எந்த அளவு நிலைநாட்டி இருக்கிறது என்றால் அதற்கு நிகரான உதாரணத்தை நாம் காண முடியாது. இந்த விஷயத்தை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பெண்களுடைய உரிமைகளை எந்தளவு இஸ்லாம் செய்துள்ளதோ அதுபோன்று வேறு எந்த மார்க்கத்திலும் ஒருபோதும் கிடையாது. சுருக்கமாக கூறிவிட்டார்கள், வலகுன்ன மிஸ்லுல்லதீன அலைஹின்ன, எவ்வாறு ஆண்களுக்கான உரிமைகள் உள்ளனவோ அதே போன்று
ஆண்கள் மீது பெண்களுக்கு உரிமை உள்ளன. இந்த அப்பாவி பெண்கள் செருப்புகளை போன்று நசுக்கப்படுகிறார்கள், ஏசப்படுகிறார்கள், ஏளனமாக பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் உயிரோடு புதைப்பது போன்று தகாத முறையில் அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. அன்னார் கூறுகிறார்கள், மனைவியுடன் கணவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உண்மையான இரு தோழர்கள் இருப்பது போன்று இருக்க வேண்டும். இந்த விஷயத்தான் இஸ்லாம் ஏற்படுத்த விரும்புகின்றது. பாருங்கள் எந்த அளவு அழகான போதனை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது என்று பாருங்கள். கணவன் மனைவி இரண்டு உண்மையான தோழர்களைப் போன்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரஸ்பர உரிமைகளை நிறைவேற்ற முடியும். இறைவனுடன் உள்ள தொடர்பின் உண்மையான சாட்சி, முதல் சாட்சி மனைவி ஆவாள். அந்த பெண்ணுடனேயே மனைவியுடனேயே உங்களது தொடர்பு சரியான முறையில் இல்லை என்றால் பிறகு அல்லாஹ்வுடன் எவ்வாறு உங்களது சரியான தொடர்பு இருக்கும் என்று கூற முடியும்? பிறகு இறைவனுடன் நீங்கள் சமாதானம் செய்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த அனைத்து விஷயமே தவறானதாக ஆகிவிடும். வீட்டுச் சூழல் குழப்பத்திற்குரியதாக உள்ளது என்றால் பெண்களுக்கு இந்த உரிமையை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அவர்களுடன் நீங்கள் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் நல்ல மனிதர்களாக ஆவீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தமது குடும்பத்தில் நல்ல நடந்து கொள்ளக்கூடியவர். உங்கள் குடும்பத்திற்கு நல்ல மனிதராக ஆக வேண்டும். ஆண்களும் இந்த விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்கள் சார்பாக ஏதாவது கடுமை செய்யப்படுகிறது என்றால் அது இஸ்லாத்திற்கு எதிரான அமலாகும். ஆகவே ஆட்சேபனை செய்வதற்கு பதிலாக அல்லது மக்களுடைய விஷயத்தில் விழுவதற்கு பதிலாக அந்நியர்களுடைய இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்களில் விழுவதற்கு பதிலாக கணவருக்கு விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். இஸ்லாம் பெண்களுடைய உரிமைகளை என் நிலையிலும் நிலைநாட்டி இருக்கின்றது. பெண்களுடைய தற்காலத்தில் முன்னேற்றமடைந்த இந்த தற்காலத்தில் இதுபோன்ற சிந்தனைகளை உருவாக்க முயற்சி செய்யப்படுகின்றது. உங்களை வீட்டுக்குள் முடக்க முயற்சிக்கிறார்கள், ஆண்கள் வெளியே செல்கிறார்கள், சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்ற கேள்வியை உருவாக்க விரும்புகிறார்கள். சில பெண்களும் இளம்பெண்களும் இந்த கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் தமது வீட்டுச் சூழலில் இந்த விஷயத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் இவ்வாறு கேள்வி கேட்கிறார்கள். மற்றவருக்கு இதை கேட்டுவிட்டு விஷயத்தை பரப்பவும் செய்கிறார்கள். மார்க்கத்திற்கு எதிரான மக்கள் இதிலிருந்து பயனடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இஸ்லாத்திற்கு எதிரான மக்கள் இதிலிருந்து லாபம் அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள். குறிப்பாக வெளிநாட்டினர் இந்த கேள்வியை பெரும்பாலும் எழுப்புகிறார்கள். பாருங்கள், ஆண்களுக்கு எந்தளவு சுதந்திரம் உள்ளது, அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் அதிகமாக திருமணங்களும் செய்ய முடியும். இந்த கேள்வியை எழுப்பி கூச்சலிடுகிறார்கள். இது தஜ்ஜாலிய ஆட்சேபனையாகும். பெண்களை தூண்டிவிடுகிறார்கள். இது ஷைத்தானிய நடைமுறையாகும். இஸ்லாம் ஆண்களுக்கு அதிகமான திருமணங்களுக்கான அனுமதி கொடுத்துள்ளது என்றால் சில நிபந்தனைகள் கொடுத்துள்ளது. முதல் விஷயம், நீங்கள் இறைச்சத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் எதற்காக திருமணம் செய்ய விரும்புகிறீர்களோ அது ஆகுமான தேவையா என்று பார்க்க வேண்டும். நீங்கள் திருமணம் செய்த பிறகு மனைவிகளுக்கிடையில் நீதியை நிலைநாட்ட முடியுமா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் பிறகு நீங்கள் திருமணம் செய்வதற்கு தேவை கிடையாது. முதல் மனைவியுடைய பொறுப்புகளை நீங்கள் உரிமைகளை கொடுக்க முடியவில்லை என்றால் பிறகு இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்தளவு கூறியிருக்கிறார்கள் என்றால், ஆண்கள் மீது பெண்களுக்கு எந்தளவு உரிமைகள் உள்ளது என்றால்
மனிதனுக்கு இந்த உரிமைகளை பற்றி தெரிய வந்தால், அதாவது திருமணம் செய்யாமலே இருப்பதை மனிதன் விரும்புவான். ஆகவே இஸ்லாம் இந்தளவு உரிமைகளை நிலைநாட்டி இருக்கின்றது. தற்காலத்தில் ஆண்களுக்கு அதிக திருமணங்கள் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என்று ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. எப்பொழுதையும் போல் இஸ்லாத்திற்கு எதிரான மக்கள் ஆட்சேபனை செய்கிறார்கள். நம்முடைய ஜப்பானிய நண்பர் ஒருவர் இங்கு சந்திக்க வருவார். அவர் எப்பொழுதுமே இந்த கேள்வியை கேட்பார். அவர் தமது அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக கேட்கிறார் என்பது அவர் மிக நல்ல மனிதர். அவர் இஸ்லாத்தில் 4 திருமணத்திற்கான அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என்று பலமுறை கேட்டிருக்கிறார். நான் அவருக்கு பதில் கொடுக்கும்போது 4 திருமணத்திற்கான அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் அது கட்டாயம் கிடையாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டு என்னவென்றால், முதல் மனைவிக்கு அதனால் பெரும் துன்பம் ஏற்படும் என்று மனிதன் புரிந்து கொண்டால், மனிதன் பொறுமையை மேற்கொண்டால், அவன் எந்த தீமையில் மூழ்காமல் இருந்தால், அவ்வாறான நிலையில் மனிதன் தமது மனைவிக்காக தியாகம் செய்தால், தேவையிருந்தும் திருமணம் செய்யாமல் இருந்தால், அசல் விஷயம் இதுவாகும். அதாவது ஆர்வத்தில் திருமணம் செய்யக்கூடாது, உங்களது விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக செய்யக்கூடாது. ஆகுமான தேவை இருக்க வேண்டும். ஆகுமான தேவையிலும் கூட எந்தளவு நீங்கள் தீமைகளை விட்டு தப்பித்திருக்க முடியுமோ என்று பார்க்க வேண்டும். பிறகு முதல் மனைவியுடைய உணர்வுகளை கருத்தில் கொண்டு நீங்கள் அதை தவிர்த்திருக்க வேண்டும். அதாவது திருமண நிக்காவுக்கு முன்பு பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. என்னவென்றால், ஆண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டுள்ளதுதான். நிக்காவுக்கு முன்பு தமது கணவன் 2வது திருமணம் செய்யக்கூடாது என்று நிபந்தனை விதித்தால், அப்படிப்பட்ட கணவன் 2வது திருமணம் செய்தால் அவன் உறுதிமொழியை ஒப்பந்தத்தை முறித்தவனாக அந்த கணவன் கருதப்படுவான். அதாவது 2வது திருமணம் செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு செய்துவிட்டால் அது ஒப்பந்தத்தை மீறியதாக கருதப்படும். ஒரு பெண் இவ்வாறு நிபந்தனை விதிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் இதில் தலையிடுவது சரியானதல்ல. பெண்களை தூண்டிவிடுவதற்காக அவ்வாறு செய்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகிறார்கள், பெண்களுக்கும் உரிமை உள்ளது. அன்னார் அந்த உரிமையை பாதுகாத்தார்கள். ஆகுமான தேவை என்றால் பிறகு இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்யாதீர்கள். இது அடிப்படை ஆட்சேபனையாகும். தற்காலத்தில் அதிகமாக இந்த கேள்வி எழுப்பப்படுகின்றது. ஆகவே நான் எடுத்து கூறிவிட்டேன். ஆண்களுக்கு பெண்களை விட அதிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது. அதாவது தீமைகளை அகற்றக்கூடியவனாக ஆண்கள் இருக்கின்றான். இந்த விதத்தில் கவாம் என்று ஆண்கள் கூறப்பட்டுள்ளது என்றால் இந்த விதத்தில் தான். அதாவது சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய முதல் பொறுப்பு ஆண்கள் மீது உள்ளது. எப்படிப்பட்ட நபராக திகழ வேண்டும் என்றால் உண்மையிலேயே சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக ஆண் இருக்க வேண்டும். பாருங்கள், இது எனது செயலாகும். நீங்களும் நன்மையை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி செயல்படுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று பிறகு ஆண்கள் கூறலாம். நான் என்ன விரும்பினோ அதை செய்வேன் என்று கூற முடியாது. அல்லாஹ் என்றால் அல்லாஹ் படைத்துள்ள ஒவ்வொரு பொருளிலும் சில சிறப்புகளை வைத்திருக்கின்றான். இந்த அடிப்படையில் சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. ஆண்களுக்கு சில ஆற்றல்கள் அல்லாஹ் அதிகமாக வழங்கியிருக்கின்றான். விளையாட்டுத்துறை எடுத்துக்கொள்ளுங்கள், பொதுவான வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். இந்த ஆற்றலின் காரணமாக ஆண்கள் சிறப்பிற்குரியவராக இருக்கிறார்கள். தற்காலத்தில் பெண்களுடைய ஃபுட்பால் மேட்சில்
ஐரோப்பாவில் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாகத்தான் விளையாடுகிறார்கள். அந்த வேறுபாடு உள்ளது. எவ்வாறு இருப்பினும் ஒவ்வொரு விவகாரத்திலும் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக வைக்கப்படுகிறார்கள் என்றால் அதன் பொருள் ஆண்களுக்கு உறுதியான உடல் கொடுக்கப்பட்டுள்ளது. வீட்டில் ஏதாவது சீர்கேடு தோன்றுகிறது என்றால் உங்களுக்கு கிடைத்துள்ள உறுதியான ஆற்றலின் காரணமாக நீங்கள் சீர்திருத்த வேண்டும். அது உங்களது பொறுப்பாகும். உங்களது சில உரிமைகளை விட்டு பெண்களுடைய உரிமையை நிறைவேற்ற வேண்டும். வீட்டுடைய சூழலை அமைதியானதாக மாற்ற வேண்டும், நிம்மதி தரக்கூடியதாக மாற்ற வேண்டும். இதன் மூலமாக உங்களது வீடு எல்லாவித குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வருங்கால தலைமுறையினும் நல்ல முன்மாதிரியை பார்த்து இஸ்லாத்தினுடைய போதனையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். இந்த விஷயங்களை நாம் எப்பொழுதும் முன்னால் நிறுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்கள் மீது உங்களுக்கு சில உரிமைகள் உள்ளன. நீங்கள் உண்பதை அவர்களுக்கு கொடுங்கள், நீங்கள் அணிவதையே அவர்களுக்கு கொடுங்கள். எந்த தரத்திலான ஆடைகளை நீங்கள் அணிகிறீர்களோ அதை அவர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் முகத்தில் அடிக்கக்கூடாது, ஏசக்கூடாது, தேவையில்லாமல் நீங்கள் ஏசக்கூடாது, அதட்டக்கூடாது. இந்த விஷயங்கள் அன்னார் விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். சில மக்கள் இன்றும் எழுதுகிறார்கள், வீடுகளில் இந்த விஷயங்கள் நிகழ்கின்றன, மேற்கத்திய நாடுகளில் நிகழ்கின்றன. இங்கு வந்த பிறகு சில கணவர்கள் கடுமை காட்டுகிறார்கள், எல்லை மீறுகிறார்கள். இவ்வாறான பெண்கள் இந்த தரத்தை எட்டிய பெண்கள் இஸ்லாத்தில் பிறந்துள்ளார்கள். நன்மையின் உயரிய இடத்தை அடைந்த பெண்கள் இஸ்லாத்தில் பிறந்துள்ளார்கள். ஆண்களுக்குள்ள உரிமைகள் அதிகம் என்று அவர்கள் கோபப்பட்டது கிடையாது. உரிமைகளை பற்றிய முறையீடுகள் இருந்ததென்றால் அது சில சமயம் ஆண்கள் அதிகமாக நன்மைகளை செய்து விடுகிறார்கள், அவர்கள் அதிகமாக நன்மையை பெற்று விடுகிறார்கள் என்பதுதான். இது பற்றி ஹதீஸில் வருகிறது. ஒரு பெண்மணி அஸ்மா பின் யசீத் அன்சாரி என்பவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தில் ஆஜரானார். அன்னார் சஹாபிகளுக்கிடையே அமர்ந்திருந்தார்கள். அந்த பெண்மணி வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய தாய் தந்தையர் உங்கள் மீது அர்ப்பணம். உங்களிடத்தில் முஸ்லிம் பெண்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்றேன். என் உயிர் உங்களுக்கு மீது அர்ப்பணம். அந்த பெண்மணி கூறினார், மேற்கிலும் கிழக்கிலும் உள்ள எல்லா பெண்களும் என்னுடைய விஷயத்தை உண்மைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் உங்களை ஆண்களுக்கு பெண்களுக்கும் சேர்த்து அனுப்பி வைத்திருக்கின்றான். நீங்கள் ஆண்களுக்கு நபி தான், பெண்களுக்கு நபி தான். நாங்கள் இது ஒப்புக்கொள்கிறோம். நீங்கள் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். ஆண்கள் பெண்களுக்குடைய உரிமைகளை கொடுப்பதற்காக உரிமையோடு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். 2 பேரும் உங்கள் மீது ஈமான் கொள்வது அவசியமாகும். நாங்கள் உங்கள் மீது ஈமான் கொண்டுள்ளோம். அத்துடன் உங்களை அனுப்பி அந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம். வீடுகளிலே பெண்கள் வீட்டு பணிகளிலேயே மூழ்கி இருக்கிறார்கள். வீட்டு பொறுப்புகள் எங்களுக்கு உள்ளன. அதன் காரணமாக வெளியே செல்ல முடியாமல் இருக்கின்றோம். ஆண்களையும் நாங்கள் பராமரிக்கின்றோம், அவரது பிள்ளைகளையும் பராமரிக்கின்றோம். ஆண்கள் ஜுமா தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறார்கள், ஜனாசாவிற்கு செல்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், நோயாளிகளை நல்லா விசாரிக்க செல்கிறார்கள். இது போன்ற சுதந்திரம் உள்ளது. இது போன்ற சுதந்திரம் எங்களுக்கு கிடையாது. அதன் காரணமாக ஆண்கள் சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் மீது இந்த சிறப்பு ஏன்? நன்மைகள் எங்களை விட முந்தி சென்று விடுகிறார்கள். ஜுமாவும் தொடர்ச்சியாக தொழுகிறார்கள். ஆண்களும் பெண்களும் கூட ஜுமாவுக்கு செல்கிறார்கள். ஆனால் பெண்கள் மீது கட்டாயம் கிடையாது. ஆண்கள் ஜமாத்தாக தொழ வேண்டும் என்பது ஆண்கள் மீது கடமையாகும். பிறகு மற்ற உரிமைகள், ஆண்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அதிக சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. ஜனாசாவில் செல்கிறார்கள், அதற்கான கூலியும் உள்ளது, எளிதாக ஹஜ் செய்ய முடியும். இது போன்ற சிறப்புகள் ஆண்களுக்கு உள்ளன. இந்த
ஆட்சேபனை அந்த பெண்ணுக்கு எழுந்தது. ஆண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள செருப்புகளுடைய பொருளை இவ்வாறு எடுத்துக்கொண்டார்கள். இவ்வாறு இந்த பெண்மணி எடுத்துக்கொண்டார்கள். அதாவது நன்மையில் எங்களை முந்தி விடுகிறார்கள். அனைத்தையும் விட அவர்கள் ஜிஹாத் செய்கிறார்கள். ஆண்கள், நாங்கள் ஜிஹாத் செய்ய முடியவில்லை. ஒரு ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ செல்லும்போது நாம் அவர்களது ஆண்களுடைய செல்வங்களையும் பிள்ளைகளையும் பராமரிக்கிறோம் என்று அந்த பெண்மணி கேள்வி கேட்டார். அவ்வாறு இருந்தும் இந்த கூலி ஆண்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா? இந்த அளவு வீட்டில் நாங்கள் சேவை செய்கின்றோம், இவ்வளவு நன்மைகள் செய்கின்றோம், ஆண்களுக்கு அதிக கூலி கிடைக்குமா? அல்லது நாங்கள் சரிசமமாக பங்கெடுப்போமா, எங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்டார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் அருளுக்குரிய முகத்தை சாபிகளை நோக்கி பார்த்தார்கள். மார்க்க விவகாரத்தில் தமது விவகாரத்தை இந்த அளவு சிறப்பாக எடுத்து வைத்த இந்த பெண் எடுத்து வைத்தது போன்று வேறு எவராது எடுத்து வைத்ததை நீங்கள் கண்டீர்களா என்று கேட்டார்கள். அந்த பெண்ணை புகழ்ந்தார்கள். சாபிகள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒரு பெண் இந்தளவு ஆழமான சிந்தனை கொண்டிருப்பார் என்று நாங்கள் ஒருபோதும் கருதியதில்லை என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்து, பெண்மணியே திரும்பிச் செல், மற்ற அனைத்து பெண்களும் கூறிவிடு, நல்ல மனைவியாக இருப்பது, பிள்ளைகளை பராமரிப்பது, கணவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பது ஆகியவை ஆண்களுக்கு கிடைக்கின்ற அதே கூலி கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் கூட அந்த நன்மைகளை நீங்கள் சரிசமமாக பங்கெடுக்க முடியும் என்று கூறிய போது அந்த பெண்மணி லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று கூறிவிட்டு திரும்பி சென்றாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் வீட்டில் அடைபட்டு விட்டோம் என்று கருதாதீர்கள். நீங்கள் வீட்டில் இருப்பது கட்டாயத்திற்கு உள்ளான நிலையில். ஆண்கள் ஜிஹாதில் செய்வதால் எந்த அளவு கூலி கிடைக்குமோ அதே அளவு உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படிப்பட்ட அந்தஸ்து என்றால் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்குகிறது. இது எந்த ஒரு வரையறுமும் கிடையாது. சிலர் கூறுகிறார்கள், பெண்களுக்கு பர்தாக்கான கட்டளை உள்ளது, அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். நான் ஏற்கனவே இது பற்றி கூறியிருக்கின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், பர்தா என்பது பெண்களை சிறையில் அடைப்பது, வீட்டை விட்டு வெளியேற விடக்கூடாது என்பதல்ல. இது தவறாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருக்குர்ஆனுடைய கட்டளைக்கு ஏற்ப எங்கு பர்தாவுடைய கட்டளை உள்ளதோ கண்ணை ஆண்களும் பெண்களும் கண்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நம்பிக்கை கொண்டவர் எல்லா இடத்திலும் தமது கண்ணை உயர்த்தி பார்க்கக்கூடாது. பார்வையை தாழ்த்தி வைக்க வேண்டும். தீய பார்வையிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இது ஆண்களுக்கும் கட்டளை. ஆண்கள் பெண்களை பார்க்கக்கூடாது என்று கட்டளை உள்ளது. அது ஒரு வகையான பர்தாகும். பெண்களுக்கும் கட்டளை உள்ளது. அந்த கட்டளை என்னவென்றால், ஆண்கள் பெண்களை உற்று பார்க்கக்கூடாது. பெண்கள் தமது வெட்கத்தை பாதுகாத்தவாறு தமது பார்வையை நாணமுள்ள பார்வையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தமது பர்தாவை பேணிக்கொள்ள வேண்டும். ஆண்களுடைய பார்வையிலிருந்து தப்பித்திருக்க வேண்டும். ஆண்களுடைய பார்வையிலிருந்து பாதுகாக்க எப்படிப்பட்ட பர்தாவை அணிந்து கொள்ள வேண்டும் என்றால், மற்றவருக்கு தவறான சமீட்சை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. தற்காலம் கோடை காலமாக உள்ளது. குறிப்பாக ஆடையே இருக்காது. இதன் காரணமாக பல தவறான விஷயங்கள் தோன்றிவிடுகின்றன. அல்லாஹ் கூறுகின்றான், எந்தவித தவறான சாத்தியத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முதலிலே நீங்கள் சுதாரிப்பாக இருங்கள், முன்னெச்சரிக்கை நடந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு பர்தாவுடைய கட்டளை உள்ளது என்றால் நம்பிக்கை கூட ஆண்களுக்கும் கட்டளை உள்ளது. கடந்த நாட்களில் இங்கு ஒரு சர்வே எடுக்கப்பட்டது.
அந்நியர்கள் இந்த கேள்விதான் கேட்டார்கள். ஆண்கள் பெண்கள் மீது பர்தா திணிக்கப்படுகிறது என்று கூறினார்கள். நான் பெண்களுக்கு பதில் கொடுக்குமாறு கூறினேன். பெண்கள் பதில் கொடுத்தார்கள், நல்ல பதிலை கொடுத்தார்கள். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இது பற்றி கூறியிருக்கிறார்கள். தற்காலத்தில் பர்தா மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது. ஆனால் இந்த மக்களுக்கு தெரியாது, இஸ்லாமிய பர்தா என்பது அது சிறைச்சாலை கிடையாது. இது ஒரு வகையான தடையாகும். அந்நிய ஆண் பெண்ணை பார்க்கக்கூடாது என்பதற்காக பர்தா இருந்தால் தடுமாற்றத்தை தப்பித்திருப்பார்கள். ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடியவர் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் எந்த தடையில்லாமல் சந்திக்கும் போது அங்கு தடுமாற்றம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். சில சமயம் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் ஒரு இடத்தில் தனியாக இருந்தால் அதை தவறாக நினைக்க மாட்டார்கள், நாகரிகம் என்று கருதுகிறார்கள். இந்த தீய விஷயங்களை தடுப்பதற்காகவே தடுமாற்றத்திலிருந்து பாதுகாக்கவே இஸ்லாம் இந்த கட்டளை கொடுத்துள்ளது. சில விஷயங்கள் அவ்வாறு முன்னால் வருகின்றன, அவ்வாறான வழக்குகளும் முன்னால் வருகின்றன. பத்து வருடங்களுக்கு பிறகு ஒருவர் இறந்த பிறகு அந்த பழைய வழக்குகள் இன்று மேற்கத்திய நாடுகளில் பழைய வழக்குகள் தோண்டி எடுக்கப்படுகின்றன. பெண்கள் பல வருடங்களுக்கு பிறகு பழி சுமத்துகிறார்கள். நீங்கள் ஒரு ஆணுடன் தனியாக ரூமுக்கு சென்றீர்கள், வாய்ப்பை கொடுத்தீர்கள், பிறகு அந்த சந்தர்ப்பம் பிறந்தது, அல்லது 2 பேரும் சுய விருப்பத்திடனோ அல்லது பலவந்தமாகவோ தவறு நிகழ்ந்தது. பிறகு அந்த பெண் ஆணுடன் கோபப்படுகிறாள், அந்த ஆணுக்கு எதிராக வெளியே பேசுகிறாள், அல்லது பொருளாதார ரீதியாக ஆணிடமிருந்து பயன்பெற விரும்புகிறாள். பிறகு அந்த ஆணுக்கும் அவப்பெயர் ஏற்படுகின்றது, பெண்ணுக்கும் அவப்பெயர் ஏற்படுகின்றது. இது மக்கள் புரிவதில்லை. ஆகவே அன்னார் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவென்றால், அதாவது தடுமாற்றம் ஏற்படக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் ஏற்படக்கூடாது. இஸ்லாத்துடைய போதனை என்னவென்றால், அந்நிய ஆண் அந்நிய பெண்ணும் தனியாக இருந்தால் 3வது நபராக ஷைத்தான் அங்கு இருப்பான். இந்த விஷயத்தை இந்த தம்மை நாகரிக மக்கள் என்று எவர்கள் கூறுகிறார்களோ இந்த செயலின் காரணமாக அவர்களிடையே எந்த அளவு தீமைகள் உருவாகிவிட்டது என்று பாருங்கள். பர்தாவில் கட்டாயம் கிடையாது, பலவந்தம் கிடையாது. பர்தாவில் அதிக அளவு கடுமை கிடையாது. ஹதீஸில் வருகிறது, குழந்தை பிறக்கும்போது ஒரு ஆண் டாக்டர் என்றால் பர்தாவை பெண்கள் அந்த நேரத்தில் அகற்றியாக வேண்டும். இஸ்லாத்தில் இந்த அளவு கடுமை கிடையாது. அவ்வாறு ஒருவர் செய்வார் என்றால் ஒரு புதிய ஷரியத்தை உருவாக்குகிறார் என்று பொருள். அதே போன்று தலாக், குலாக் அல்லது சொத்து உரிமை போன்றவற்றில் பெண்களுக்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அல்லாஹ் பெண்களுடைய உரிமைகளை நிலைநாட்டி இருக்கும்போது, ஆகவே பெண்களுடைய வேலை என்னவென்றால் தமது பொறுப்புகளை உணர வேண்டும். தமது வருங்கால சந்ததிகளை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை பெண்கள் மீது அல்லாஹ் சுமத்தியுள்ளான். அந்த வருங்கால சந்ததிகள் ஜமாத்திற்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயன் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெண்கள் அந்த வருங்கால சந்ததிகளை சரியான முறையில் தர்பியத்து கொடுத்தால் உலகில் சொர்க்கமான இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலகில் வீழ்ந்த மக்கள் இங்கு பல சுகபோகங்களை அனுபவித்து விடுகிறார்கள். ஆனால் மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே இது போன்ற விஷயங்களிலிருந்து தப்பித்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும். ஒரு சில உரிமைகளை பற்றி மட்டுமே நான் எடுத்து வைத்தேன். எங்கு ஆண்களுக்கு உரிமைகள் உள்ளதோ
அங்கு பெண்களுக்கும் உரிமை உள்ளது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஒரே விஷயத்தில் இருந்தால் ஆண்கள் பெண்கள் இருவரும் படைக்கப்பட்டுள்ளார்கள். இதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதற்கு தம் தகாத விருப்பங்களை முடிவு கொண்டு வர வேண்டும். மார்க்கத்தை உலகை விட எப்பொழுதும் முன்னிறுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்திற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அதனால் வருங்கால சந்ததிகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். நல்ல நல்ல கணவர் பிறப்பார், நல்ல தாய் பிறப்பார், நல்ல சந்ததிகள் தோன்றுவார்கள். இஸ்லாம் மற்றும் அகமதியத்துடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் எப்படிப்பட்ட பங்களிப்பு வழங்க வேண்டும் என்றால் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியபடி நடக்க வேண்டும். எப்பொழுதும் உலகிவிட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பாருங்கள், நாம் நமது நோக்கத்தை நிறைவேற்றுகிறோமா இல்லையா என்று பார்க்க வேண்டும். குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புக்கு ஏற்ப நாம் இந்த காலத்தில் வந்து இமாமை ஏற்றுக்கொண்டுள்ளோம். நாம் நட்பேறு பெற்ற மக்களாக இருக்கின்றோம். எவர்களை குறித்து அல்லாஹ் ஆகரீன மிகும் லம்மா இலஹக்கு பிகும் என்று நற்செய்தி கொடுத்துள்ளான் இறைவன். அதாவது மற்றவர்களுக்கிடையிலும் அவரை எழுப்புவான் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இது தொடர்பாக ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இந்த ஆயத்துடைய பொருள் என்னவென்றால், எவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை நேர்வழியில் கொண்டு வந்தார்களோ, அவர்கள் மார்க்கத்தை விட்டு விலகிச் சென்றிருந்தார்கள், இருளில் இருந்தார்கள், இறைவனை அடையாளம் காண வைத்தார்கள், ஒரு அடையாளமாக காணார்கள். அவர்களிடத்தில் மகத்துவமிக்க மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு சாபியா வந்தார், கேள்வி கேட்டார் என்று நான் கூறினேன். இந்த உரிமைகள் கிடைக்கவில்லையே என்று அந்த பெண்மணி கேட்டார். உலக விஷயங்களை பேசவில்லை, மார்க்க விஷயங்களை பற்றி கேள்வி கேட்டார். ஆண்களுக்கு கிடைத்த தனிச்சிறப்புகளை பற்றி கேள்வி கேட்டார் என்றால் நன்மையில் முந்திச் செல்கிறார்கள் என்றுதான் கேள்வி கேட்டார். அவர்கள் மார்க்கத்தை உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். ஆகவே ஆண்கள் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆண்கள் சீரடைந்தால் பெண்கள் சீரடைவார்கள். நான் எவ்வாறு உலகிவிட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்க முடியும் என்று சிந்திக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் முயற்சி செய்தால்தான் உங்களது பங்களிப்பை நீங்கள் வழங்க முடியும். ஒரு நம்பிக்கையாளருடைய படைப்பின் நோக்கமாக அது உள்ளது. ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஆஹ்ரீனா மின்ஹும் என்பதை விளக்கம் அளித்தவாறு கூறுகிறார்கள், ஒரு கூட்டம் வருங்காலத்தில் தோன்றும், அவர்களும் இருளான காலத்தில் தோன்றுவார்கள். அப்பொழுது இறைவனும் சஹாபிகளுடைய பண்பில் கொண்டு வருவான். அதாவது சஹாபிகள் எதையெல்லாம் பார்த்தார்களோ அவர்களுக்கும் அது காட்டப்படும். ஆகிய ஒவ்வொருவரும் தம்மை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம். அதை பெறுவதற்காக நமது முன்னே செல்கிறோமா அல்லது அங்கேயே நிற்கிறோமா? சஹாபிகள் தம்மிடத்தில் எப்படிப்பட்ட மாறுதலை கொண்டு வந்தார்கள்? அவர்கள் உலக விஷயங்களை எவ்வாறு அவர்கள் அதை விட்டு விலகி கொண்டார்கள் என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் அருள் என்னவென்றால், நம்மிடையே சில பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள் என்றால், அவர்கள் பொருள் தியாகத்திலும் ஆன்மீக விஷயத்திலும் எவ்வளோ முன்னேறி இருக்கிறார்கள். பொருள் தியாகத்தை பற்றி கூறப்படும் போதெல்லாம் அவர்கள் முன்னே வந்து அவர்கள் பொருள் தியாகம் செய்கிறார்கள். மற்ற நன்மைகளும் உள்ளன. பொருள் தியாகம் மட்டும் நன்மை கிடையாது. மாறா உங்களது இபாதத்தினுடைய தரத்தை உயர்த்துவது, மற்ற நட்பண்புகளுடைய தரத்தை உயர்த்துவது, குழந்தைகளுக்கு உயரிய தர்பியத் வழங்குவது, அவர்களை தூய்மையான பிள்ளைகளாக ஆக்குவது, ஜமாத்திற்கும் நாட்டிற்கும் பயந்தரக்கூடியவர்களாக பிள்ளைகளை ஆக்குவது, இதுவும் பெண்களுடைய பொறுப்பாகும். சஹாபியாத்துடைய முன்னுதாரணங்களை பாருங்கள். அவர்கள் எப்படிப்பட்ட பெண்களாக இருந்தால் என்றால், அவர்கள் பகலில் நோன்பு நோட்பார்கள், இரவில் இபாதத் செய்வார்கள். அவர்கள் அந்த பெண்களுடைய கணவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையீடு செய்ய வேண்டிய
தேவை ஏற்பட்டது. அதாவது பகலில் நோன்பு இருக்கிறார்கள், இரவில் அவர்கள் இபாதத் செய்கிறார்கள், உரிமைகளை கொடுப்பது கிடையாது என்று முறையீடு செய்தார்கள். நீங்கள் இந்தளவு இபாதத் செய்யக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை தடை செய்தார்கள். உங்களது கடமைகளை முதலில் நிறைவேற்றுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஆகவே இஸ்லாம் உயரிய போதனை வழங்கக்கூடிய மார்க்கமாகும். எல்லா உரிமைகளையும் வழங்கக்கூடிய மார்க்கமாக உள்ளது. சமூகத்திற்கான, பிள்ளைகளுக்கான, கணவர்களுக்கான எல்லாருக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அவ்வாறு நிகழ்ந்துதான் ஒரு நல்ல சூழல் உருவாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படிப்பட்ட பெண்கள் இருந்தார்கள் என்றால், அவர்கள் கணவனுடைய உரிமையும் கொடுத்தார்கள், பிள்ளைகளுடைய உரிமையும் கொடுத்தார்கள். இதைத்தான் இன்று ஒரு அகமதி பெண் தம் முன்னால் வைக்க வேண்டும், இது பற்றி சிந்திக்க வேண்டும். பெண்கள், இந்த விஷயங்கள் நான் பெண்களில் கூறுகின்றேன், இந்த விஷயங்கள் பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் இந்த அறிவுரை உள்ளது. ஒரு ஆண் ஒரு வீட்டின் கண்காணிப்பாளராக இருக்கிறார். ஒரு ஆண் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை என்றால் அந்த ஆணும் பாவியாக இருக்கின்றார். உங்களிடையே தூய மாற்றங்களை ஏற்படுத்தி ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜமாத்தில் இணைந்ததற்கான உரிமையை நீங்கள் செலுத்த வேண்டும். சந்ததிகளுடைய சீர்திருத்தம், சமூகத்துடைய சீர்திருத்தம் ஆகியவற்றையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இஸ்லாத்துடைய போதனை உலகில் பரப்ப வேண்டும். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் பைய செய்தீர்களோ அந்த நோக்கத்தை, உரிமை நீங்கள் செலுத்த வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய வாழ்வு உலக விளையாட்டாக இருக்கக்கூடாது. இந்த உலகமோ உங்கள் வாழ்வின் நோக்கம் கேளிக்கையாக இருக்கக்கூடாது. நஃப்ஸினுடைய விருப்பங்களை நிறைவேற்றிவிட்டோம், இது உலக மக்களுடைய வாழ்வாகும், இது உங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. இது படைப்பினுடைய உயிரிய நோக்கத்தை விட்டு மனிதனை விலக்கி விடுகின்றது. இந்த விஷயங்களிலிருந்து மனிதன் விலகி இருக்க வேண்டும். தம்முடைய சந்ததிகள் தம்முடைய செல்வத்தை கண்டு பெருமிதம் கொள்ளக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடியினில் கொண்டு வரக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களது வீட்டு சூழலும் நிம்மதி தரக்கூடியதாக இருக்கும், சமூகத்தின் சூழலும் நிம்மதி தரக்கூடியதாக இருக்கும். உங்களது தப்லீகும் அப்பொழுதுதான் பயன் கொடுக்கும். உங்களது நல்ல பண்பு, உயரிய பண்புகளால் இஸ்லாம் நமக்கு நம்முடைய எல்லா உரிமைகளையும் கொடுத்திருக்கின்றது. இஸ்லாத்துடைய போதனைப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் செய்தால், நீங்கள் சமூகத்தில் எப்படிப்பட்ட புரட்சியை கொண்டு வருவீர்கள் என்றால், அதை கண்டு உலகம் இஸ்லாத்தினுடைய போதனையுடைய சிறப்பை புரிந்து ஒப்புக்கொண்டு அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை கூறக்கூடியதாக ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியின் கீழ் வரக்கூடிய உலகம் ஆகிவிடும். இது சம்பந்தமாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். தற்காலத்தில் இப்போ ஆண்கள் மட்டுமே தப்லீக் செய்ய வேண்டும் என்பது கிடையாது, பெண்களும் தப்லீக் செய்ய வேண்டும். பெண்களுடைய தப்லீக் எப்பொழுது பயனளிக்கும் என்றால், தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விலகி இஸ்லாம் நமது எல்லா உரிமைகளையும் பாதுகாத்து இருக்கின்றது. அதை எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாம் இஸ்லாத்தை தொண்டாற்ற வேண்டும் என்று புரிய வேண்டும். நான் முன்பும் கூறியிருக்கின்றேன், இந்த உரிமை உங்களது சந்ததிகளுக்கும் நல்ல முறையில் தர்பியத்து கொடுக்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக நாம் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பைய செய்திருக்கிறோமோ, அன்னாரது ஜமாத்தில் இணைந்திருக்கிறோமோ, அந்த நோக்கத்தை
நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். உங்களது முன்மாதிரிகள் நல்லவிதமாக இருக்கும் என்றால் உங்களது முன்மாதிரிகள் மூலமாக அனைத்து சீரடைந்துவிடும். நீங்கள் உங்களது சந்ததிகளை மட்டுமில்ல, மாறாக உங்கள் கணவர்களுக்கும் நீங்கள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி விடுவீர்கள். கணவர்கள் உங்களது உரிமையில் கொடுத்தார்களா இல்லையா என்று பார்க்க வேண்டாம். நீங்கள் எந்த இஸ்லாம் உங்களது உரிமையை கொடுத்துள்ளது, அது என்ன எதிர்பார்க்கிறது என்றால் நீங்கள் சமூகத்திற்கு பயன் தரக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்ற சிந்தனையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும். உங்கள் அனைத்து ஆற்றல்களையும் இதற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. வரக்கூடிய வருங்கால சந்ததிகளும் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நல்ல ஒரு மாபெரும் புரட்சியை கொண்டு வரக்கூடியவர்களாக வருங்கால சந்ததிகள் ஆவார்களாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியின் கீழ் வந்து ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆவார்களாக. அல்லாஹ் அவ்வாறு செய்வானாக. துவா செய்வோம்.